சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் மேலும் ஒரு மாற்றுத்திறனாளி புகார் அளித்துள்ளார். முத்தியால்பேட்டை பகுதியில் பஞ்சர் கடை நடத்தி வரும் மாற்றுத்திறனாளி வடிவேலன் என்பவர் புகார் அளித்துள்ளார். மகாவிஷ்ணு மீது சட்ட ரீதியான தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது, ஏற்றுக்க முடியாத விஷயம். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் போன ஜென்மத்தில் மகாவிஷ்ணு அவர்களே என்னவா இருந்தீங்க? இந்த ஜென்மத்தில் நீங்கள் எப்படி மனுஷனாக இருக்கீங்க? அது கணக்கான நீ வெளியே எங்கள் கருத்தை சொல்லணும். ஏன்னா பாவம் பண்ணவங்களாம் மாற்றுத்திறனாளியாக பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் உங்களால் சொல்ல முடியுமா? இரவு பகல் இது ரெண்டுமே விஞ்ஞானம். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை அறிவியலுக்கு புறம்பாக பேசுகிறீங்க. அப்படின்றப்ப நாங்கள் ஏற்றுக்க முடியாது இல்லையா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.